ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலிருந்து ஒரு அருமையான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பு பார்த்தீங்கன்னா, உரத்த குரலை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள், உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழி இது. உரத்த குரல்னா சத்தமாக பேசுறது, தெளிவாக உச்சரிப்பது, அந்த மாதிரியான ஒரு இது. உங்களுடைய அடிவயிற்றிலிருந்து பேசுங்கள், உங்கள் மூளைக்கு விழிப்பூட்டுங்கள். அடிவயிற்றிலிருந்து பேசணுமா? தியானம் பண்ணும்போது இந்த ஓ அப்படி ஒரு சவுண்டு இது பண்ணுவோம் இல்லைங்களா? அது எப்பவுமே அடிவயிற்றுலேருந்து கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசும்போதே அடிவயிற்றுலேருந்து பேசுனீங்கன்னா அது தெளிவாகவும் கரெக்டாக அவங்கள போய் ரீச் பண்ணும் அப்படின்றது தான் அதனுடைய உட்கருத்து. ஜென் துறவி ஒருவர் புத்த மத சூத்திரங்களை வாய்விட்டு படிப்பதை எப்போதாவது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? நான் ஜென் துறவியே முதல்ல பார்த்ததில்ல, அப்புறம் எங்க அவர் பேசுறதை கேட்கறது? அவர் உரத்த குரலில் கூறிக்கொண்டிருப்பது கோவில் முழுவதும் எதிரொலிக்கும். பல துறவிகள் ஒன்றாக சேர்ந்து அச்சூத்திரங்களை கூறிக்கொண்டிருந்தால் அவர்களுடைய குரல்களின் தீவிரம் இந்த பூமிக்குள்ளிருந்து அதிர்வது போல தோன்றும். ஸோ அதுதான் அந்த மந்திரங்கள். இந்த நீங்கள் அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி எல்லாம் இருக்குது. அதை போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் அல்லது அதுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அந்த கோயிலில் எப்பயுமே ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு சவுண்டு அவங்க எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் எதற்காக தங்களுடைய சூத்திரங்களை இவ்வளவு வீரியத்துடன் படிக்க வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் சத்தமாக பேசும்போது உங்களுக்குள்ளேயே உங்களுடைய குரலை கேட்க முடியும். அதோடு அது உங்களுடைய மூளையை தூண்டி செயல்பட வைக்கிறது. ஸோ நம்ம நார்மலாக பேசுறதை விட சத்தமாக பேசும்போது நம்ம பேசுறதையே நம்மளால் ஒரு அழகான விதத்தில் கேட்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது இல்லாமல் மூளையில் இருக்கிற விஷயங்களை அது தூண்டுமா. துறவிகளாகிய நாங்கள் அதிகாலையிலேயே எழுந்திருத்து புத்த மத சூத்திரங்களை சத்தமாக வாய்விட்டு படித்து எங்களுடைய மூளையை விழிப்படைய செய்கிறோம். வாய்விட்டு சத்தமாக படிக்க வேண்டுமென்றால் அதற்கேற்ற ஒரு நிலையில் நாங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பொசிஷனில் உட்காரணும். அடிவயிற்றிலிருந்து சுவாசிக்க வேண்டும். 1. ஒப்பேரா பாடகர்கள் இதே முறையைத்தான் பின்பற்றுகின்றனர். ஒப்பேரா பாடகர்கள்னா அது ஏதாவது தனி சிங்கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒப்பேரா சிங்கர்ஸ் அவங்க இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்களாமா, அந்த ஒப்பேரா சிங்கர்ஸ். இது உங்களுடைய உடலுக்கு மிகவும் நல்லது. புத்த மத துறவிகள் வாய்விட்டு சத்தமாக படிப்பதில் ஓர் அர்த்தம் இருக்கிறது. தினமும் ஒரு முறையாவது உறக்க பேசுங்கள். அது ஒரு காலை வணக்கமாக கூட இருக்கலாம். அது உங்களை எந்த அளவுக்கு நல்விதமாக உணர வைக்கிறது என்பதை கண்டு நீங்கள் பிரமித்து போவீர்கள். ஸோ நம்ம அந்த மாதிரி படிக்கிறது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறது, அது காலையில் ஒரு குட் மார்னிங் சொல்கிறதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு யாரும் தேடி சொல்லுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் ஏகப்பட்ட ஏதாவது ஒன்று படிச்சுட்டு லொடன்னு இது பண்ணிட்டு இருப்பாங்க. லைவாக படிக்கும்போது தான் நான் ஏன் அதை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி கூட ஒப்பிக்கலாம். நான் ஏன் அப்படி ஒப்பிக்க மாட்டேங்கிறேன்னா, ஒப்பிக்கும்போது நமக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம் வராது. நம்ம ரியலாக ஒரு விஷயத்த படிக்கும்போது, ஏன்னா நானும் புதுசாக படிக்கிறேன்ற ஒரு ஃபீல் வரும். இதை படிக்கும்போது எனக்கு திடீர்னு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டக்குன்னு அந்த மைண்டு அந்த நேரத்தில் ஒர்க் ஆகி ஒன்று சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த இது இந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். நம்ம படிச்சுட்டு மக்கடிச்சுட்டு லொடன்னு பேசும்போது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது இயல்பாக வராது. மேபி அந்த இயல்பாக சொல்கிறத கூட நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு குறிப்பெடுத்து பேசினாதான் உண்டு. அதனால தான் நான் லைவாக படித்து காட்டுறேன். லைவாக படிக்கும்போது உங்களுக்கும் அது படித்த அனுபவத்தை கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும். எனக்கும் அதுக்கு திடீர்னு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எனக்குமே அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு அது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மைண்டில் ஒன்று வரும், எக்ஸாம்பிள் இதை சொல்லலாம் அப்படின்ட்டு. பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் நான் அதான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.